எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் உலகநாதன். நான் வந்து 13 வருஷமா இந்த ட்ரேடிங்ல இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து பிரைஸ் ஆக்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாரி பேட்டர்ன் ட்ரேடிங், அட்வான்ஸ்டு பேட்டர்ன்ஸு, அதுக்கப்புறம் ஐசிடி இது மாரி எல்லாமே பார்த்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எதுவும் அந்த அளவுக்கு எதுவும் செட் ஆகாம இருந்தது. இந்த எஸ்எம்சி கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு மார்க்கெட்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்றாங்க, எங்க லிக்விடிட்டி கலெக்ட் பண்றாங்க, எங்க பை பண்றாங்க, எங்க செல் பண்றாங்கன்றத என்னால ஓரளவுக்கு யூகிக்க முடியும். ஸோ அப்படி யூகிச்சு என்னால ஒரு இடத்துல நான் ஒரு என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா, அது கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு நல்ல ட்ரேடாவே கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச அனுபவத்த என்னால முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ இது பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அட்வான்ஸ்டு எஸ்எம்சி கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ப புல்பேக்கை பத்தி பார்க்க போறோம். இந்த புல்பேக்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த எஸ்எம்சியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா, இந்த புல்பேக்கை நம்மளால ஒரு ப்ராப்பரா ஃபைண்ட் பண்ணி, கரெக்ட்டா மார்க் பண்ணா மட்டும் தான், நம்மளால ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ, ஒரு ஆர்டர் பிளாக் எடுக்கிறது, ஒரு ஆர்டர் ஃப்ளோ எடுக்கிறது, ஒரு லிக்விடிட்டி பாயிண்ட்டை மார்க் பண்றது, ஒரு ஸ்ட்ரக்சரை மார்க் பண்றதுன்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்குமே மெயின் வந்து இந்த புல்பேக்கு. ஸோ இந்த புல்பேக்கை நம்மளால ப்ராப்பரா மாஸ்டர் பண்ண முடிஞ்சா மட்டும் தான், இதுக்கப்புறம் வரக்கூடிய ஆர்டர் ஃப்ளோ, ஆர்டர் பிளாக், ஸ்ட்ரக்சர் மார்க்கிங், லிக்விடிட்டி, பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சப்ளை டிமாண்ட் இது எல்லாமே வந்து ப்ராப்பரா எடுக்க முடியாது இந்த புல்பேக் ப்ராப்பரா கத்துக்கிட்டா மட்டும்தான். இந்த புல்பேக்குக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர்கள் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்பல்சிவ் வேவ்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் புல்லிஷா இருக்கு அப்படின்னா இது ட்ரெண்டோட சேர்ந்து போறது வந்து இம்பல்சிவ் வேவ்னும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன செல்லு வரும். இது ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் பண்றது கிடையாது. அந்த பையில நடக்கக்கூடிய ஒரு சின்ன கரெக்ஷன் இல்லைன்னா ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் கரெக்டிவ் இம்பல்சிவ் வேவ் வந்து நீங்க கீழ இருந்து மேலே போனது இம்பல்சிவ் வேவ். அங்கிருந்து கீழே வர்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டிவ் வேவ்னு சொல்லுவாங்க. கரெக்ஷன், ரீட்ரேஸ்மெண்ட் எதுனாலும் சொல்லிக்கலாம். மறுபடியும் இந்த செல்லு முடிஞ்சிட்டு மறுபடியும் பைக்கு போகும் மார்க்கெட்டு. பைக்கு போகும்போது மறுபடியும் இந்த பை ஆனதை வந்து இம்பல்சிவ் வேவ்னும், மறுபடியும் வரத கரெக்ஷன், ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு இம்பல்சிவ் வேவ் போகும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இந்த மாதிரி மார்க்கெட்ல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும். நம்ம வந்து எஸ்எம்சில வந்து இதை வந்து காமனா வந்து புல் பேக்னு சொல்றோம். ஏன்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே போகும்போது ஒரே வாட்டியா போகாம, அதாவது எப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரே வாட்டியா இப்படி சர்ருன்னு மேலே ஏறுறதோ, சர்ருன்னு இப்படி கீழே இறங்குறதோ இறங்காது. மார்க்கெட்ல என்ன நடக்கும் அப்படின்னா எப்பவுமே பொறுமையா கொஞ்சம் ஏறும் மேலே, புல்லிஷா ட்ரெண்டா இருந்தா கொஞ்சம் கரெக்ஷன் வரும், மறுபடியும் ஒரு இது போகும், மறுபடியும் ஒரு கரெக்ஷன் வரும், மறுபடியும் இப்படி ஒரு மேலே போகும். இந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஒரே வாட்டியா மேலேயும் ஏறாது, ஒரே வாட்டியா கீழேயும் வராது. டவுன் ட்ரெண்டுக்கு இதே மாதிரி தான். ஒரு ஐயில் இருக்கு அப்படின்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 இருக்கு அப்படின்னா நேராக 300 வந்து இறங்கிடாது. என்ன பண்ணும் அப்படின்னா 200லேருந்து ஒரு 150க்கு வரும், மறுபடியும் 150லேருந்து ஒரு 180 வரைக்கும் போகும், மறுபடியும் கொஞ்சம் குறையும், ஒரு 160 170 வரும், மறுபடியும் ஒரு கரெக்ஷன் போயிட்டு மறுபடியும் ப்ரைஸ் இந்த மாதிரி தான் வந்து ஒரு ரூபாயில இருக்கிற ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ஷன் கொடுத்துட்டு தான் இது இறங்கும். இது நம்ம எஸ்எம்சியில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதை வந்து நான் காமனாக வந்து புல் பேக்குன்னு சொல்கிறோம். இந்த புல் பேக்கை நம்ம ப்ராப்பராக எடுத்தால் மட்டும்தான் நம்மளால வந்து எல்லாமே ப்ராப்பராக பண்ண முடியும், நம்மளால ஜோன்ஸ் வந்து ப்ராப்பராக எடுக்க முடியும். ஸோ இந்த புல் பேக்கை எப்படி ஃபைன் பண்ணோம் அப்படின்னா, ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில், நான் ஒரு புல்லிஷாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டில் அப் ட்ரெண்டு புல் பேக் நான் எடுக்கணும் அப்படின்னா, பைக்கு ஒரு புல் பேக் பார்க்கணும் அப்படின்னா என்னோட ப்ரெசன்ட் கேண்டில் தெரியணும். என்னோட ப்ரெசன்ட் கேண்டில் வந்து இதை நீங்க ப்ரெசன்ட் கேண்டில்னு சொல்லலாம், கரண்ட் கேண்டில்னு சொல்லலாம், இல்லைன்னா ரீசன்ட் கேண்டில் எதுனாலும் சொல்லிக்கலாம். இப்போ நான் புல்லிஷுக்கு பார்க்க போற காரணத்தினால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த கேண்டில்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். இந்த கீழே இருக்கிற இந்த கேண்டில்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது நான் அந்த கேண்டிலோட ஐ அண்ட் லோவை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஐ அண்ட் லோவை எதுக்காக மார்க் பண்றேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து எப்பவுமே வந்து ஒரே மாதிரியா மேலே போயிடாது. போயிட்டு ஒரு கரெக்ஷன் வரும் இல்லையா? அதுதான் வந்து இப்போ இதுல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு புல் பேக் எடுக்கணும் அப்படின்னா, அதோட மெயின் ரூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா, புல்லிஷை பொறுத்த வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்டுக்கு நான் புல் பேக் பார்க்க போறேன் அப்படின்னா, அந்த ரீசன்ட் கடைசியா இருக்கக்கூடிய ரீசன்ட் கேண்டிலோட ஒரு லோவை எடுத்துக்கிட்டு தான் மேலே போகணும். என்ன ரீசனுக்காக அப்படின்னா, இந்த கேண்டலுக்கு கீழே லிக்விடிட்டி சிட்டிங் இருக்கும். இந்த லிக்விடிட்டின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் போக போக டீப்பா பார்ப்போம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஸ்டாப் லாஸ் இருக்கும். அதாவது மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ராக்டல் நேச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃப்ராக்டல் பை நேச்சர்னு சொல்லுவாங்க. என்ன ரீசனுக்காக அப்படின்னா,
நீங்க ஒரு மந்த்லி டைம் ஃப்ரேம் நீங்க எடுத்து நீங்க பார்த்தாலும் சரி, நீங்க ஒரு 1 மினிட் சார்ட்டுக்கு போய் பார்த்தாலும் சரி, இல்ல ஒரு 1 செகண்டுக்கு நீங்க போய் ஒரு சார்ட் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணி இந்த மாதிரி மந்த்லி, டெய்லி, வீக்லி எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்க டைம் ஃப்ரேம் மாத்தி நீங்க எது எடுத்தாலும், மந்த்லில என்ன இருக்கோ அதே விஷயம் தான் நம்மளுக்கு 1 மினிட்லயே நடக்கும். செகண்ட் சார்ட்டுக்கு நீங்க போனீங்கனாலும் அதுதான் நடக்கும். ஸோ நம்ம காமனா சொல்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு கேண்டிலோட லோக்கு கீழயும் நம்மளுக்கு வந்து லிக்விடிட்டி இருக்கும். அப் ட்ரெண்ட பொறுத்தவரைக்கும். ஒரு புல்லிஷ் மார்க்கெட்ல ஒவ்வொரு கேண்டிலுக்கு லோ கீழயும் வந்து லிக்விடிட்டி இருக்கும். இது நீங்க டெய்லி கேண்டிலாவும் எடுத்துக்கலாம், மந்த்லி கேண்டிலாவும் எடுத்துக்கலாம், வீக்லியும் எடுத்துக்கலாம், 4 ஹவர் எடுத்தாலாம், 1 ஹவர் எடுத்தாலும் சரி, 15 மினிட் எடுத்தாலும் சரி, இல்ல ஒரு 1 மினிட்டுக்கு கேண்டில் எடுத்தாலும் சரி. ஒவ்வொரு கேண்டிலுக்கு கீழயும் வந்து நம்மளுக்கு வந்து லிக்விடிட்டி இருக்கும். அந்த லிக்விடிட்டிய கலெக்ட் பண்ணிட்டு மேல போறது தான் வந்து நம்ம புல் பேக்ன்னு சொல்லுவோம். அந்த லோவ எடுக்காம போச்சு அப்படின்னா, நம்ம அந்த வந்து கன்டினியூவேஷன் சொல்லி சொல்லலாம். கன்டினியூவேஷன் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ரீசன்ட் கேண்டில் தான் ஷிஃப்ட் ஆகுமே தவிர, இப்போ இந்த சினாரியோல பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட பிரசன்ட் கேண்டில் வந்து இந்த கேண்டிலோட ஐ அண்ட் லோவ வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ரீசன்ட் கேண்டிலோட லோவ எடுக்காம ஐய தான் எடுத்திருக்கு. அப்படி இருக்கும்போது இது கன்டினியூவேஷன். எந்த ஒரு லிக்விடிட்டியும் கலெக்ட் பண்ணல. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட ரீசன்ட் கேண்டில வந்து நான் ஷிஃப்ட் பண்ணிப்பேன். புல் பேக் நம்ம ப்ராப்பரா இப்படி தான் ரீட் பண்ணணும். என்னோட ரீசன்ட் கேண்டில் நான் அடுத்த கேண்டில் நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த கேண்டிலோட ரீசன்ட் கேண்டில் ஐ அண்ட் லோவன்னு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த கேண்டலுக்கு லோக்கு கீழ இருக்கிற லிக்விடிட்டிய கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து புல் பேக் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த ரீசன்ட் கேண்டலோட லோக்கு கீழ பிரைஸ் வந்தா போதும். நம்மளுக்கு விக் வந்தாலும் சரி, ஷேடோன்னு சொல்லி சொல்லுவாங்க. விக் வந்தாலும், ஷேடோ வந்தாலும் நம்மளுக்கு ஒரே இதுதான். பிரைஸ் வந்தாகணும் கீழ. அதே மாதிரி பாடி கேண்டில் க்ளோஸ் இருக்கணும். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நம்மளுக்கு பிரைஸ் கீழ வந்திருக்கணும். அவ்வளவுதான். பாடி க்ளோஸ் இருந்தாலும் சரி, விக் இருந்தாலும் சரி. வந்துச்சு இந்த லோவை எடுத்துட்டான் அப்படின்னா நம்மளுக்கு புல் பேக் ஸ்டார்டிங். இந்த புல் பேக் ஸ்டார்ட் ஆன புல் பேக் நம்மளுக்கு எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா, மறுபடியும் போயிட்டு இந்த கேண்டில் ரீசன்ட் கேண்டில்னு ஒன்று எடுத்தோம் இல்லையா? அந்த ரீசன்ட் கேண்டிலோட ஐய போயிட்டு பிரைஸ் போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த புல் பேக் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த லோல இருந்து ரீசன்ட் கேண்டில் பார்த்தோம், கேண்டில் தான் ஷிஃப்ட் ஆச்சு, லோ எடுக்கல. இந்த ஒரு ஐ வந்தது. இந்த ஐல இருந்து ரீசன்ட் கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கேண்டிலோட லோ எடுத்திருக்கு. எடுத்துக்கிட்டு மறுபடியும் இந்த கேண்டில் தானே நம்மளுக்கு புல் பேக் ஸ்டார்ட் ஆச்சு. மறுபடியும் இந்த ஐக்கு மேல பிரைஸ் போச்சு அப்படின்னா நம்மளுக்கு புல் பேக் கம்ப்ளீட்டட். இதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட ரீசன்ட் கேண்டில் வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிடும். ஏன்னா அது புல் பேக் கம்ப்ளீட்டடு. இது தனியா வெளியே வர்றது. இந்த கேண்டில் இது எப்போ என்னோட ரீசன்ட் கேண்டிலா இருக்கும். இந்த கேண்டிலோட ஐ அண்ட் லோவும் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. அப் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ரூல் என்னன்னா, லோவை எடுத்துக்கிட்டு ஐ எடுக்கணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு புல் பேக்கு ஸ்டார்ட் ஆகி கம்ப்ளீட் ஆகும். எதுக்காக எடுக்கணும் அப்படின்னா லிக்விடிட்டி இருக்கும். ஒருவேளை இந்த லிக்விடிட்டி எடுக்காம ஐ போய் எடுத்திருக்கான் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து கேண்டில் தான் வந்து ஷிஃப்ட் ஆகும். ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் வந்து புல் பேக் வரல, இன்னும் கண்டினியூஷன்ல தான் இருக்கு. அதனால நம்ம வந்து அப் ட்ரெண்டு கண்டினியூல இருக்கு. அதனால நம்ம புல் பேக் வந்து ரீசன்ட் கேண்டில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போகணும். மறுபடியும் நான் இந்த கேண்டில் பார்க்குறேன். இந்த கேண்டிலோட லோ எடுத்துட்டு ஐ எடுக்கணும். பட் வந்து நம்மளுக்கு ஐய தான் எடுத்திருக்கான். அப்போ நம்மளுக்கு மறுபடியும் ரீசன்ட் கேண்டில் வந்து ஷிஃப்ட் ஆகும். நான் மறுபடியும் இந்த கேண்டிலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். அந்த கேண்டிலோட ஐ அண்ட் லோவை நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து இது புல்லிஷுக்கான பிரைஸ். இந்த புல்லிஷ் பிரைஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, பிரைஸ் இங்க ஓப்பன் ஆகுறது, இந்த லோ வந்துட்டு, அதுக்கப்புறம் இந்த ஒரு ஐ போயிட்டு, இந்த ஒரு ஐ வரையும் வரும். ஐ வந்துட்டு மறுபடியும் கீழே இறங்கி இந்த இடத்துல க்ளோஸ் ஆகும். ஸோ பிரைஸ் வந்து புல்லிஷ் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அப்போ இந்த பிரைஸ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகி கீழே வந்து லோவை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிருக்கான். ஸோ அப்போ இது நம்மளுக்கு வேலிடான புல்பேக். நம்ம கடைசியாக இங்கே கீழே ஒரு புல்பேக் பார்த்தோம். அதுக்கப்புறம் புல்பேக் இங்கே இந்த லோவை எடுத்ததுக்கு அப்புறம் புல்பேக் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே போயிட்டு இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்மளோட புல்பேக் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கிருந்து இந்த ஐ நேராக ஒரே ஐ, ஒரே லெக் அது புல்லிஷுக்கான லெக்கு. மறுபடியும் இங்கிருந்து இப்படி ஒரு லோ வந்துட்டு மறுபடியும் இப்படி ஒரு ஐ போயிருக்கும். இது ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்கேஸ் நம்மளுக்கு இந்த கடைசியா வந்த கேண்டில் வந்து ரெட் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ரீசன்ட் கேண்டில் தான் ஷிஃப்ட் ஆகும். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. இன்கேஸ் இந்த மாதிரி புல்லிஷ் கேண்டில் சாரி பேரிஷ் கேண்டில் இருக்கான் அப்படின்னா, இந்த இடத்துல பிரைஸ் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரைஸ் வந்து ஓப்பனிங் இங்க இருக்கும். பேரிஷை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் இந்த இடத்துல இருக்கும். இந்த இந்த இங்க ஓப்பன் ஆன பிரைஸ் ஃபர்ஸ்ட் ஐயை தான் போய் எடுத்திருக்கோம். ஐயை எடுத்துக்கிட்டு கீழே லோ வந்திருக்கும். லோ வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே வந்து
இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பேரிஷ் கேண்டில் ஃபார்மேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா முதல்ல மேலே ஓப்பன் ஆகிட்டு ஐயை தான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வந்திருக்கான். இந்த ரீசன்ட் கேண்டலா எடுத்து வச்சிருக்கிற இந்த கிரீன் கேண்டலோட ஐயை போய் எடுத்த உடனே வந்து நம்மளுக்கு கண்டினியூவேஷன் தான் அது, புல் பேக் ஸ்டார்ட் ஆகல. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் என்னோட ரீசன்ட் கேண்டில் இங்க ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு இதுக்கு அடுத்து ஏதாவது ஒரு கேண்டில் வந்து அடுத்து இங்க ஓப்பன் ஆகும் இல்லையா, இந்த கேண்டில் வந்து இங்க க்ளோஸ் ஆச்சு, இதுக்கு அடுத்து வர கேண்டில் வந்து இங்க ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிட்டு கீழே எடுத்துக்கிட்டு இப்படி வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சாலும் சரி, அதுக்கப்புறம் ஒரு 2 3 கேண்டில் மறுபடியும் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகி மேலே போய் முடிஞ்சதுன்னா நம்மளுக்கு வந்து புல் பேக் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஆக்சுவலா இந்த மாதிரி போய் முடியும். இது ஒரு எக்ஸாம்பிள். இது இன்னொரு சினாரியோ. நான் சார்ட்ல கூட உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக போடுறது. ஸோ இப்போ இந்த மாதிரி அடுத்து ஒரு கிரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இதையும் எடுத்து விட்டுறலாம். ஸோ உங்களுக்கு நான் கேண்டில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து இந்த மாதிரி கூட ஓப்பன் ஆயிருக்கலாம். இல்லை இந்த கேண்டில் ரெட் கேண்டிலாக கூட இருக்கலாம், நம்மளுக்கு இஷ்யூஸ் இல்லை. லோவை எடுத்துருக்கணும், எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஐயை போய் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இப்போ ஐயை எடுத்துட்டான் அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து ஒரு சிங்கிள் புல் பேக் கம்ப்ளீட்டட். அப்போ இந்த சினாரியில் நம்மளுக்கு புல் பேக் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த புல் பேக் வந்து நேராக இங்கே வந்தது, அந்த ஐயில இருந்து லோ வந்திருக்கு, லோ வந்துட்டு இப்படி மேலே போன மாதிரி நம்மளுக்கு சினாரியோ. இது இது ஒரு சினாரியோ. நான் சார்ட்ல உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இது அப் ட்ரெண்டுக்கு புல் பேக் பார்க்கக்கூடிய ஒரு மெத்தட். இதுதான் நம்ம ரூல். அதே மாதிரி நம்ம ஒரு பேரிஷுக்கு நான் ஒரு செல் சைடு ஒரு புல் பேக் பார்க்க போறேன் அப்படின்னா எனக்கு கேண்டிலோட ஐயை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் லோ எடுக்கணும். ரீசன் என்னன்னா நம்ம புல்லிஷுக்கு சொன்ன மாதிரியே புல்லிஷுக்கு வந்து லோல வந்து லிக்விடிட்டி இருக்கும், பேரிஷுக்கு வந்து ஐல லிக்விடிட்டி இருக்கும். அப்போ ஒவ்வொரு கேண்டிலோட ஐக்கு மேலேயும் லிக்விடிட்டி இருக்கும். நம்ம பேரிஷுக்கான புல் பேக் பார்க்குறோம் அப்படின்னா அந்த கேண்டிலோட ஐ அண்ட் லோவை மார்க் பண்ணிக்கோங்க. ஐயை எடுத்துக்கிட்டு லோ எடுத்தா நம்மளுக்கு புல் பேக்கு, ஐயை எடுக்காம லோவை மட்டும் எடுத்தா அப்படின்னா நம்மளுக்கு கண்டினியூவேஷன். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரீசன்ட் கேண்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கணும். மறுபடியும் நான் இங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இந்த ஐ வந்து இந்த கேண்டிலுக்கு வந்துடும், ரீசன்ட் கேண்டில் அதுதான். அதுக்கு அடுத்த வந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஐயை எடுத்திருக்கான், இது நம்மளுக்கு வேலிடான ஐ. எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து புல் பேக் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த ஸ்டார்ட் ஆன புல் பேக் எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா மறுபடியும் இதுக்கு கீழே ப்ரைஸ் வரணும். அது கேண்டில் க்ளோஸா இருந்தாலும் சரி, விக்கா இருந்தாலும் சரி, விக்க ஷேடோன்னு சொல்லுவாங்க. ஸோ எது இருந்தாலும் நம்மளுக்கு ஓகே தான். அப்போ இந்த மேல இருந்து வந்த புல் பேக் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா இந்த ஒரு ஐல இருந்து இந்த ஒரு லோ வந்துருச்சு, மறுபடியும் போய் ஐ எடுத்தது, மறுபடியும் இந்த லோ வந்துருக்கு. இப்போ அடுத்து நான் ரீசன்ட் கேண்டில் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இந்த பிளாக் ரெட் கேண்டில் தான் இருக்கும். ஏன்னா இவன் தான் கடைசியாக வந்த ரீசன்ட் கேண்டில். ஸோ இந்த கேண்டிலோட ஐஎன் லோவை மார்க் பண்ணிக்கோங்க. ஐயை எடுத்துட்டு லோ எடுத்தான்னா நம்மளுக்கு புல் பேக்கு, பட் ஐ எடுக்காம லோவை மட்டும்தான் எடுத்திருக்கான். அப்போ நம்மளுக்கு வந்து ப்ரெசன்ட் கேண்டில் வந்து ஷிஃப்ட் ஆகிடும், கண்டினியூவேஷன் ரீசன். அதுக்கப்புறம் இந்த கேண்டிலோட ஐஎன் லோ பார்க்குறோம், ஐயை எடுத்துக்கிட்டு லோ எடுத்திருக்கான். இப்போ இந்த சின்னரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளுக்கு வேலிடானது. என்ன ரீசனுக்காக அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு, ஓப்பன் ஆகிட்டு ஐ போயிருக்கு, மறுபடியும் ஐ போயிட்டு மறுபடியும் இவ்வளோ தூரம் லோ வந்திருக்கு, லோ வந்துட்டு இங்கே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போது இது நம்மளுக்கு வேலிடான ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு. ரீசன் என்னன்னா ஐ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் லோ எடுத்திருக்கான். இது ஒரு சினாரியோ, இது வேலிடான புல்பேக். அப்போ இந்த புல்பேக் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த லோ இங்கே தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே கண்டினியூவேஷன், நம்மளுக்கு வந்து கேண்டில் ஷிஃப்ட் ஆகிட்டு தான் வந்தது. அதுக்கப்புறமா இந்த வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு ஐயை போய் எடுத்ததுக்கு அப்புறமா இப்படி வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இது ஒரு வேலிடான புல்பேக். இப்போ இதுலயே வந்து இப்போ மேலே காமிச்ச மாதிரி இங்கே இன்னொரு சினாரியோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்கேஸ் வந்து நம்மளுக்கு இது வந்து கிரீன் கேண்டிலா இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ரீசன்ட் கேண்டில் தான் ஷிஃப்ட் ஆகும். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் மூவ்மெண்ட். ப்ரைஸ் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குன்னு நம்ம மெயினாக பார்க்கணும். இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புல்லிஷ் கேண்டில் இங்கே ஓப்பன் ஆயிட்டு லோவை தான் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஐயை போய் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து இங்கே வந்து க்ளோஸ் ஆயிருக்கான். அப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னா ஓப்பன் பண்ணிட்டு லோவை எடுத்த காரணத்தினால நம்மளுக்கு ரீசன்ட் கேண்டில் தான் ஷிஃப்ட் ஆகும். இந்த கேண்டில் வந்து ரீசன்ட் கேண்டில் இப்போ இதுக்கு வந்துடும். இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த கேண்டிலோட ஐ எடுத்துக்கிட்டு லோவை எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வேலிடான புல் பேக் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி இவன் புல்லிஷாக கூட இருக்கலாம். ஸோ இந்த கேண்டில் இங்கே வச்சுருக்கோம், இந்த கலர் மட்டும் மாற்றிடுறேன்.
ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த மாதிரி நம்மளுக்கு புல்லிஷாக கூட போனாலும் ஓகே தான். சார்ட்டில் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேண்டில் வந்து ஒரே கேண்டிலாக வரலாம், இல்லை 2 கேண்டில் 3 கேண்டில் எத்தனை கேண்டில் வந்தாலும் சரி. நம்மளுக்கு ஒன்ஸ் புல் பேக்கு ஐயை எடுத்துட்டான் அப்படின்னா புல் பேக்கு ஸ்டார்டிங்கு. இந்த புல் பேக்கை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் உள்ளுக்குள்ள இவன் எத்தனை எப்படி போனாலும் வந்து போயிட்டு வந்தாலும் சரி, நம்மளுக்கு புல் பேக்கு ஃபினிஷ் ஆகிற இடம் இந்த இடம். அப்போ இந்த இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் இது எல்லாமே ஒரு சிங்கிள் புல் பேக்காக இருக்கும். நான் சார்ட்லேயே உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ ஐ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த லோ வந்து எடுத்தான் அப்படின்னா, இப்போ இந்த புல் பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோ வந்திருக்கும். லோ வந்துட்டு இந்த லோல இருந்து இப்படி ஒரு ஐ போயிருக்கு, ஐ போயிட்டு இப்படி வந்துருக்கு. ஸோ இது இது வந்து வேலிடான புல் பேக். ஸோ நம்மளோட புல் பேக் மெயினான ரூல் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பை சைடுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா கேண்டிலோட லோவை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஐ எடுக்கணும். அதே மாதிரி ஒரு செல் சைடுக்கான புல் பேக்கை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஐயை எடுத்ததுக்கு அப்புறமா லோவை வந்து எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வேலிடான புல் பேக்கு பை அண்ட் செல்லுக்கு நம்ம இப்படி தான் பார்க்கணும். இப்போ நான் சார்ட்ல வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக இது காமிக்கிறேன் உங்களுக்கு. பட் ரியல் மார்க்கெட்டில் உங்களுக்கு போக போக டாப்பிக்கில் நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு புல்லிஷுக்கான இது ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுப்போம். இப்போ நான் என்னோட ரீசன்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐ இந்த ஐ அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஐயும் மார்க் பண்ணியாச்சு, லோவும் மார்க் பண்ணியாச்சு. எனக்கு லோவை எடுத்துட்டு ஐ எடுக்கணும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஐ எடுத்துட்டாங்க. அப்போ எனக்கு ரீசன்ட் கேண்டில் ஷிஃப்ட் ஆகிடும். இந்த ரீசன்ட் கேண்டில் ஷிஃப்ட் ஆன காரணத்தினால இப்போ எனக்கு க்ரீன் கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த க்ரீன் கேண்டிலோட லோவை எடுத்துக்கிட்டு ஐயை எடுத்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து புல் பேக் வந்து புல்லிஷுக்கான புல் பேக் வந்து நான் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்ப்போம். ஐ எடுத்துட்டாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சேன் இல்லையா, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து முதல்ல ஐயை தான் எடுத்திருக்கு. ஐயை எடுத்தது காரணத்தினால இது கண்டினியூவேஷன், புல் பேக்கு கிடையாது. கண்டினியூவேஷன் நடந்த காரணத்தினால நம்மளுக்கு வந்து ரீசன்ட் கேண்டில் வந்து ஷிஃப்ட் ஆகிடும். இப்போ இந்த கேண்டிலோட ஐ அண்ட் லோ தான் நம்மளுக்கு மெயின். இந்த கேண்டிலோட லோவை எடுத்துக்கிட்டு ஐ எடுத்தாலும் நம்மளுக்கு வேலிடான புல் பேக்கு தான். கலரோட கேண்டிலோட கலர்லாம் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. ப்ரைஸ் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குன்றது தான் முக்கியம். ஸோ அடுத்த கேண்டில் பார்ப்போம். லோவை எடுத்துட்டாங்க. புல் பேக்கு இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரீசன் என்னன்னா லோவை எடுத்துட்டாங்க. எனக்கு இந்த பைக்கான புல் பேக் எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா, இந்த ரீசன்ட் கேண்டில் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த ஐய ப்ரைஸ் வந்து போயிட்டான் அப்படின்னா எனக்கு வந்து புல் பேக் வந்து கம்ப்ளீட் ஆகும். பார்ப்போம். இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அடுத்து இப்போ தான் வந்து ப்ரைஸ் வந்து புல் பேக்கு இது கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம புல் பேக் ட்ராப் பண்ணணும் அப்படின்னா, ரீட் பண்ணணும் அப்படின்னா இந்த லோல இருந்து இந்த ஒரு ஐ, அதுக்கப்புறம் இந்த ஒரு லோ, அதுக்கப்புறம் இந்த ஒரு ஐ. இப்போ என்னோட ரீசன்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கடைசியாக வந்த கிரீன் கேண்டில் இதுதான் வந்து என்னோட ரீசன்ட் கேண்டில். இப்போ இந்த கேண்டிலோட லோவை எடுத்தோம் அப்படின்னா எனக்கு புல் பேக் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஐக்கு மேலே போச்சு அப்படின்னா எனக்கு புல் பேக்கு கம்ப்ளீட்டட். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஐ எடுத்துட்டாங்க. ஐ எடுத்த காரணத்தினால இது கண்டினியூவேஷன். ஸோ நம்ம ப்ரைஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்க போகிறோம். எனக்கு இப்போ இந்த கேண்டிலோட லோ எடுத்துட்டு ஐ எடுக்கணும். இந்த இடத்துல ஜூம் பண்ணி பார்த்துப்போம். பார்த்தீங்க அப்படின்னா கேப் இருக்கும். லோவை எடுத்திருக்க மாட்டான். ஸோ அப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல புல் பேக்கு நடக்கலை, லோவை எடுக்கலை, ஐயை மட்டும்தான் எடுத்திருக்கான். அப்போ என்னோட ஐயை எடுத்துட்டான் அப்படின்னா என்னோட ரீசன்ட் கேண்டில் வந்து ஷிஃப்ட் ஆகிடும். ரீசன் என்னன்னா இது கண்டினியூவேஷன், புல் பேக்கு எடுக்கலை, இன்னும் அப்பில் போய்கிட்டு இருக்கு, கண்டினியூவேஷன் தான் நடக்குது. அப்போ எனக்கு ஒரு ப்ராப்பரான புல் பேக் எடுக்கணும் அப்படின்னா இப்போ கடைசியாக வந்த இந்த ரீசன்ட் கேண்டிலோட லோவை எடுத்துக்கிட்டு ஐ எடுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன் லோவை எடுத்திருக்கான். இப்போ நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி ப்ரைஸ் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்க. ப்ரைஸாக பார்த்தீங்க அப்படின்னா புரியும் உங்களுக்கு. ப்ரைஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு, ஐ போயிருக்கு, அதுக்கப்புறம் லோ கீழே இவ்வளோ தூரம் வந்திருக்கு. சாரி, கொஞ்சம் ட்ரையிங் போனெல்லாம் வருது. இவ்வளோ தூரம் லோ வந்தது. அதுக்கப்புறம் இங்கே மேலே வந்து இங்கே இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கான். அப்போ ப்ரைஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் புல் பேக் ஸ்டார்ட் ஆகலை, ஐயை தான் எடுத்திருக்கான். அப்போ நம்மளுக்கு கண்டினியூவேஷனில் தான் இருக்குது. இது புல் பேக்கு, இது ப்ராப்பரான புல் பேக்கு கிடையாது. அவன் லோவை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போய் எடுத்திருந்தானா நம்மளுக்கு புல் பேக்கு, பட் ஐயை தான் எடுத்திருக்கான். அப்போ நம்மளுக்கு ஐயை எடுத்துட்டான் அப்படின்னா இது கண்டினியூவேஷன், புல் பேக்கு இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இந்த லோ இப்போ இந்த கேண்டலோட லோவை எடுத்துட்டு ஐ எடுத்தான் அப்படின்னா நம்மளுக்கு புல் பேக்கு ஸ்டார்ட் ஆகும். பார்ப்போம். இப்போ லோவை எடுத்துட்டாங்க. இது புல் பேக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த புல் பேக்கு கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா எனக்கு இந்த ஐக்கு மேலே ப்ரைஸ் போகணும். அவன் பாடி கேண்டில் க்ளோஸ் இருந்தாலும் சரி, விக்கு போனாலும் சரி.
அது வரைக்கும் இதுக்கு கீழே எது நடந்தாலும் நம்ம கண்டுக்க போகிறது கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இந்த இது முடிச்சிட்டாங்க, இந்த புல் பேக்கு முடிஞ்சுது. அப்போ இங்க இருந்த ஐ வந்து இது வரைக்கும் கண்டினியூ ஆகி இந்த ஐ வரையும் வந்தது. அதுக்கப்புறம் இந்த ஐல இருந்து இந்த ஒரு லோ வந்தது, வந்துட்டு இப்போ ப்ரெசென்ட்டா இங்க இருக்குது ப்ரைஸ். இப்போ என்னோட ரீசன்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடைசியா வந்த கிரீன் கேண்டில் தான். இப்போ இந்த கேண்டிலோட லோ எடுத்துட்டு ஐ எடுத்தான் அப்படின்னா எனக்கு புல் பேக்கு. ஸோ பார்ப்போம். எடுக்கல, 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 லோ எடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா ஐ எடுத்துட்டாங்க. அப்போ இதெல்லாம் என்னதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து இன்சைடு பார். இந்த இன்சைடு பார் எல்லாமே வந்து பவர் இல்லாத கேண்டில். எதுக்காக பவர் இல்லை அப்படின்னா ஒரு கேண்டிலோட ஐயோ லோவையோ எடுத்துக்கிறதுக்கே தெம்பு இல்லை அப்படின்னா அவங்க கிட்ட போயிட்டு நம்ம மல்லு கட்டக்கூடாது. அதனால இந்த இன்சைடு பார் இந்த ஒரு கேண்டிலுக்குள்ள இருக்கு பாருங்க, இந்த பச்சை கலர் ரீசன்ட் கேண்டில் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த ரீசன்ட் கேண்டிலுக்குள்ள இருக்கிற இது வரைக்கும் எல்லாமே இன்சைடு பாரு. இதெல்லாம் நம்ம எதுவுமே போய் பண்ண போறது கிடையாது, ஒரே ஒரு இடத்த தவிர. அது நம்ம ஃபியூச்சர்ல போக போக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு இது எல்லாமே இன்சைடு பாரு. அப்போ என்னோட புல்பேக் வந்து வந்துச்சா அப்படின்னா கிடையாது. ஏன்னா ஐயை தான் போய் எடுத்திருக்கான், லோ எடுக்கல. அப்போ என்னோட ரீசன்ட் கேண்டில் வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு. நாங்கள் ரீசன்ட் கேண்டில் நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஷிஃப்ட் பண்ணிட்டு இப்போ லோ எடுத்துட்டு ஐ எடுக்கணும், ஐயை தான் எடுத்திருக்கான். ஸோ கண்டினியூவேஷன். மறுபடியும் கேண்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க, ரீசன்ட் கேண்டில் ஷிஃப்ட் ஆகிடும். இதுவும் கண்டினியூவேஷன். என்னோட கேண்டில் வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு, கரண்ட் கேண்டில், ப்ரெசன்ட் கேண்டில். அதுக்கப்புறம் இந்த கேண்டிலோட லோ எடுத்துட்டு ஐ எடுக்கணும். லோ எடுத்துட்டாங்க, புல் பேக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸ்டார்ட் ஆன புல் பேக்கு கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா இதுக்கு மேலே ப்ரைஸ் வரணும். ப்ரைஸ் போகுதா பார்ப்போம். எத்தனை கேண்டில் வந்தாலும் சரி, ஒரே கேண்டில் வந்தாலும் சரி, 10 கேண்டில் வந்தாலும் சரி, நம்மளுக்கு அதெல்லாம் எதுவுமே பார்க்க போகிறது கிடையாது. நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆன புல் பேக்கு கம்ப்ளீட் ஆகணும், அதுதான் மெயின். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவேஷன். கண்டினியூஷன் ஆகி மேலே போச்சு. அதுக்கப்புறம் மேலே இருந்து இங்கே ஒரு லோ வந்திருக்கு, வந்துட்டு இப்போ இங்கே முடிச்சிருக்கு. இது புல் பேக்கு கம்ப்ளீட்டடு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ரீசன்ட் கேண்டில் வந்து ரீசன்ட் கேண்டிலோட ஐ இது, ரீசன்ட் கேண்டிலோட லோ இது. லோ எடுத்துட்டு ஐ எடுக்கணும், பார்ப்போம். கேண்டில் வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு, கண்டினியூவேஷன். ஸோ அடுத்து லோ எடுத்துட்டாங்க, எனக்கு புல் பேக் ஸ்டார்ட் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா இங்கே போகணும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே வந்துருச்சு. இப்போ இது புல் பேக் ப்ராக்டிஸ் இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் ஃபியூச்சரில் இது மாறும். இப்போ புல் பேக் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு இவ்வளோ நேரம் பார்த்துட்டு வந்தோம். ப்ரைஸ் இதுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு மேற்கொண்டு நம்ம செல்லுக்கு பார்க்க ஆரம்பிக்கலாம். ரீசன் என்னன்னா இது ஒரு சிஹெச்ஓ சிஹெச்ஆ கன்சிடர் பண்ணிக்கலாம். இது எக்ஸாம்பிளுக்காக மட்டும்தான். இது புல் பேக்குக்கு பைக்கு பார்த்துட்டு இருந்தது, செல்லுக்கு பார்க்க போகிறோம். அதனால இது சிஹெச்ஓ சிஹெச் எடுக்கிறேன். இது சிஹெச்ஓ சிஹெச் மேஜரான மெயினான சிஹெச்ஓ சிஹெச் கிடையாது. எக்ஸாம்பிளுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ என்னோட ரீசன்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பேரிஷுக்கு என்ன ரூலு, செல் சைடு ஒரு புல் பேக் பார்க்கணும் அப்படின்னா ஐ எடுத்துட்டு லோ எடுக்கணும், அதுதான் நம்ம ரூலு. லோவை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கேண்டில் வந்து ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ பார்ப்போம். லோ எடுத்துட்டாங்க, அப்போ என்னோட கேண்டில் வந்து ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ இந்த கேண்டிலுக்கு திருப்பிக்கிறேன். இப்போ ஐ எடுத்துட்டாங்க. ஐ எடுத்ததுனால நம்மளுக்கு வந்து புல் பேக்கு ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். புல் பேக்கு ஸ்டார்ட் ஆன புல் பேக்கு கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா இந்த லோக்கு கீழே ப்ரைஸ் வரணும். வந்துருச்சு. அப்போ நம்மளுக்கு புல் பேக்கு இங்க ஒரு கம்ப்ளீட்டட். அப்போ இங்க இருந்த புல் பேக் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா இந்த ஐல இருந்து இந்த லோ, அதுக்கப்புறம் இந்த ஒரு ஐ, அதுக்கப்புறம் இப்போ இங்க வந்த இந்த ஒரு லோ. ஸோ இதுக்கு மேற்கொண்டு நம்ம புல் பேக் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஐயை எடுத்துக்கிட்டு லோ எடுக்கணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு புல் பேக்கு. இல்லைன்னா கேண்டில் வந்து ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ பார்ப்போம். இவன் இன்சைடு பாரு ஐ எடுத்துட்டாங்க, புல் பேக் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ புல் பேக் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா இந்த லோக்கு வரணும். கீழே வந்தால் நம்மளுக்கு புல் பேக் கம்ப்ளீட்டட். புல் பேக் கீழே வந்துட்டான். அப்போ புல் பேக் இங்கே முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச புல் பேக் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ இந்த ஐ புல் பேக் ஸ்டார்ட் ஆனது மேலே, மறுபடியும் கீழே வந்து இங்கே முடிஞ்சிச்சு. இப்போ என்னோட ரீசன்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேரிஷ் கேண்டில். இந்த கேண்டிலோட ஐயை எடுத்துட்டு லோ எடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு புல் பேக் கிடைக்கும். ஐ எடுத்துட்டாங்க, புல் பேக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புல் பேக்கு கம்ப்ளீட் ஆகணும்னா கீழே இந்த லோக்கு கீழே வரணும். ஸோ பார்ப்போம்.
இங்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரைஸ் இதுக்கு மேல போயிடுச்சு. அப்போ இவ்வளவு நேரம் செல்லுக்கு பார்த்துட்டு இருந்த புல் பேக் இதுக்கு மேற்கொண்டு பைக்கு பார்க்க ஆரம்பிக்கலாம். பைக்கு பார்க்கணும்னா நம்மளுக்கு கேண்டில் கலர்லாம் முக்கியம் கிடையாது. ஹை அண்ட் லோ பிரைஸஸா மார்க் பண்ணிக்கோங்க. பைக்கான புல் பேக் ரூல் என்னவோ அதை யூஸ் பண்ணுங்க. லோ எடுத்துட்டு ஐ எடுக்கணும். லோ எடுத்துட்டு ஐ எடுத்தான் அப்படின்னா நம்மளுக்கு புல் பேக் கம்ப்ளீட்டட். லோ எடுத்தாச்சு, அடுத்து ஐ எடுக்கணும். ஐ எடுத்துட்டாங்க. ஸோ இது ஒரு புல் பேக் கம்ப்ளீட்டட். அப்போ இங்க இருந்த புல் பேக் இப்போ எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, இங்க இருந்து இந்த லோ வந்துட்டு இது ஐ. இப்போ நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது நீங்க இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் ஃபியூச்சர்ல வந்து சொல்றேன். ஏன்னா பைக்கு பார்த்துட்டு இருந்தது ஃபர்ஸ்ட் இந்த புல் பேக் உடைக்கும் போது சிஹெச்ஓ சிஹெச்னு எடுத்துட்டு செல்லுக்கு பார்க்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் இங்க புல் பேக் முடிஞ்சது. மறுபடியும் போயிட்டு இந்த கடைசியா இருந்த புல் பேக் உடைச்சதுக்கு அப்புறம் பைக்கு பார்க்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பைக்கு பார்த்தோம். பைக்கு ஒரு புல் பேக் முடிஞ்சிருச்சு. புல் பேக் வந்து இந்த மாதிரி தான் பார்க்கணும். இந்த புல் பேக் நீங்க கிளியர் ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து போடக்கூடிய டாபிக் எல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் சப்ஜெக்ட். அடுத்து ஆர்டர் ஃப்ளோ பார்ப்போம். ஆர்டர் பிளாக், ஸ்ட்ரக்சர் மேப்பிங் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புல் பேக்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த புல் பேக் நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அடுத்து வர போற சப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்றது எல்லாமே. ஸோ இந்த புல் பேக்கை நீங்க ப்ராப்பரா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது ட்ரை பண்ணுங்க. பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கஷ்டமா இருக்கும். பட் போக போக உங்களுக்கு பழகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸி ஆயிடும். ஸோ நான் உங்களை மறுபடியும் உங்களை அடுத்த சப்ஜெக்ட்ல நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.